உங்களுக்கு சிவஞானத்தை பிடிக்காது. இருந்தாலும் நீங்க அங்க சம்மந்தி ஆன பிறகு அங்க வர போய் தானே இருக்கீங்க, ஒன்னா தானே பழகிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. பிக் ஷாட்ஸ் யாரும் நேரடியாக பிஸ்னஸ் பண்றது கிடையாது. எத்தனையோ மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, எத்தனையோ லட்சம் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஓனர் யாருன்னே தெரியாது, எந்த கண்ட்ரியில் இருக்கான்னு கூட தெரியாது. சும்மா இன்னும் பம்மிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இப்படியே வாழ்க்கைய கிளீனராகவே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு கழிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தெளிவா சொல்லிருங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த பாருங்க, உங்க வியாபாரத்துல என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். என்ன வேணாலும் நீங்க தைரியமா என்கிட்ட கேளுங்க, கூச்சப்படாம நீங்க என்கிட்ட கேளுங்க. என் பொண்ணை உங்க வீட்டுல கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எப்படி உங்க வீட்டோட பழைய பகையெல்லாம் நான் எப்படி வச்சிருக்க முடியும்? எனக்கு பழைய பகையெல்லாம் மறந்து போச்சு. உங்க அண்ணன் தான் அப்படி இப்படி நம்பாம அப்படி இப்படி இருக்காரு. அது காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும். இப்போ உங்க கூட பிறந்த அண்ணன் தானே எங்க வீட்டு மாப்பிள்ள. பிறகு எப்படி நான் உங்க வீட்டோட பகையா இருக்க முடியும்? என்ன சோமசுந்தரம், எடுத்து சொல்லுங்க மாப்பிள்ளைகிட்ட. ஆனந்தி, நீ வர்ற என் பொண்ணுக்கு நீதான் அடுக்கடுக்கா வளையல நீதான் அணிவிக்கணும், பாத்துக்கோ. குடும்பத்தோட வந்தோன்னு உன் மாப்பிள்ளை நீதான் கூட்டு வந்தோன்னு உன் பொறுப்பு பாத்துக்கோ. இல்லைங்க, நாங்க அங்க வந்தா சரியா இருக்காது. அதுக்கும் மேல இப்பதான் அண்ணங்க கூட சண்டை போட்டு வந்திருக்கேன். அங்க வந்தா அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும். அதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராது? எதுக்காக சங்கோச்சப்படுறீங்க? எதுக்காக பயப்படணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க பயப்படுறதுக்கு? நீங்க உங்களுக்குன்னு ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க விஷயத்துல தெளிவான முடிவு தான் எடுத்திருக்கிறீங்க. நல்ல முடிவு தானே. ஏன் இப்படி இருக்கிறாரு மாப்பிள்ள? இந்த பாருங்க, நீங்க உங்க மனைவி, உங்க குழந்தை, உங்க மாமனார், உங்க மாமியார், உங்க குடும்பத்தோட நீங்க நெஞ்ச நிமித்திட்டு ஃபங்க்ஷன் வந்து எல்லா விஷயத்துலயும் கலந்துக்கிறீங்க. இப்போ நான் உங்க அண்ணா வகையில வந்து நான் உங்களை அழைக்க வரல. உங்க மனைவி ஆனந்தி என் பொண்ணுக்கு தோழி, அந்த வகையில நான் அழைக்க வந்ததா நினைச்சுக்கோங்க. பின்ன என்ன, வாங்க வந்து சந்தோஷமா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க, அப்புறம் நல்லபடியா போங்க. நீங்க என்ன சரவணன்? இல்லைங்க, அது வந்து இல்லைங்கப்பா, நாங்க கண்டிப்பா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வரோம். நீங்க தயவு செஞ்சு எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். நீங்க வைஜெயந்தி அக்கா கிட்ட போய் சொல்லுங்க. அப்படி சொல்லு. அன்னைக்கு சாதகமா நீங்க தானே அந்த வீட்ல வந்து பேசுனீங்க. எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க எப்படி நன்றியை மறக்க முடியும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு நாம கண்டிப்பா இருப்போம்ப்பா. வைஜெயந்தி அக்கா கையில வளையல் நான் கண்டிப்பா போடுவேன். நீங்க அக்கா கிட்ட போய் சொல்லுங்க. இப்படி நீ அக்கா அக்கான்னு சொல்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவளுக்கு கூட பிறந்த அக்காலும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, எல்லாம் தடி பசங்க தானே. அதனால நீ கூட பிறந்தவளா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், வச்சுக்கணும். புரியுதா? பாப்பல நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எங்க வீட்டு மாப்பிள்ள, அதான் உங்க கூட பிறந்தவர், கூட பிறந்த அண்ணன் எல்லா வகையிலும் உதவியா இருப்பாரு. நான் அவனால எழுதி கொடுத்துருந்தேன். என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் தூக்கி மூட்டாகட்டுங்க. சும்மா மனசு போட்டு குழப்பிட்டே இருக்காங்க. வாங்க. ஆமா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன், பாத்துக்கோங்க. சரி சோமசூர், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க. ஆனந்தி, அப்பா, எல்லாம் உன் பொறுப்பு தான், பாத்துக்கோ. நீதான் உன் புருஷன், உன் அம்மா, உன் அப்பா எல்லாத்தையும் கூட்டு வரணும். சரியா? உன் பையன் குட்டி பையனை கூட்டு வந்துரு, மறந்துடாத. அப்புறம் சோமசுந்தரம், வேற என்ன கிளம்புற? வந்து சேரு. கண்டிப்பா. சரியா? சேதுராமன் சார், சேதுராமன் சார்,
அடடே வீரமணி சார் வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா நான் கேள்விப்பட்டனே அந்த சண்முகப்பைய உங்களை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தி அடிச்சு வச்சிருக்கான். அந்த பைய சும்மா விட்டீங்க அந்த பையல? என்ன இது சடவன் என்கிட்ட சொன்ன எனக்கு அப்படியே கோவம் வந்தது. என்ன இதெல்லாம்? சும்மா யார் மேல வேணாலும் கை வைப்பானா அந்த பைய? கேட்டேன் அந்த சடவன்ட்ட, எதுக்குடா விட்டேன்னு கேட்டேன். என்னப்பா பண்றது, இவர் பிள்ளைக்கு அங்க இருந்தா பொண்ணு எடுத்திருக்காரு அப்படிங்கிறான். சரி நியாயம் தான் போ. சார் அத மறக்க நினைக்கிறேன், விடுங்க. சரி நீங்க பெரிய மனுஷன் இப்படி சொல்றீங்கல்ல, அந்த பையன் அப்படி இல்லையே சின்னப்ப. சரி சரி வாங்க சார் உட்காருங்க. இருக்கட்டும். எங்க வீட்டுல யாரையும் வேணும்? லட்சுமி இருங்க நம்ம போவோம். எங்க இங்க வாங்க வாங்க. எங்க உள்ள இருக்கா லட்சுமி? வணக்கம் வணக்கம்மா. வாங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்ல நல்லா இருக்காங்களா? அப்பா சமையல் சூப்பரா இருக்கேன். என்ன சமையல்? சாம்பார் ரசம் பொரியல். சாம்பார் பொரியலா? சரி சரி சரி. இல்லம்மா என் பொண்ணு வைஜெயந்திக்கு சீமந்தம் வச்சிருக்கோம் இல்லையா, அதான் உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். எல்லாரையும் நான் தான் தனியா அழைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் உடம்பு முடியல, அலைய முடியல அவளால. என்னத்த பண்றது, உங்க பொண்ணுக்கோ என் பொண்ணுக்கோ சின்ன சின்ன மனத்தாங்கள் இருந்துச்சு. என்னடா நேரில் வந்து அழைச்சா எல்லாம் சரியா இருக்குமான்னு நான் நினைச்சேன். சரி ஃபோன் பண்ணிட்டாவது போலான்னு நினைச்சேன். என்ன ஃபோன் பண்றது, விருந்தாளியாவே நம்ம போயிடலான்ட்டு வந்துட்டேன். சந்தோஷங்க. அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் பேசினாங்க. அந்த அம்மா மீனாட்சி எல்லாரும் வந்து அழைச்சிட்டு போனாங்க. என் பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போயிடுச்சு. இந்த விவாகரத்தை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நாங்க யாரோ அவங்க யாரோ. அது எப்படி நாங்க யாரோ நீங்க யாரோ சொல்லிட முடியுமா என்ன? உங்க பையனுக்கு அங்க இருந்தாலும் பொண்ணு எடுத்திருக்கீங்க, பின்ன எப்படி? பையனே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவங்க தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுல பிள்ளைங்க சொந்தம் பந்தம் நாம தான் கட்டிட்டு அழறோம். இந்த ஃபாரின் மாதிரி பெத்து போட்ட உடனே போய் வேலையை பாருங்கடான்னு உடனே அனுப்பிச்சு விட்டுறோம். அப்பதான் வயசான காலத்துல பிக்கல் புடுங்க இல்லாம நிம்மதியா வாழ முடியும். அது எப்படி எல்லாத்தையும் அறுத்து விட்டு இருந்துட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இருக்க முடியாது சேதுராமன் சார். அப்புறம் நீங்க தனி மரம் ஆயிருவீங்க. ஆமா சும்மா தெளிவில்லாம பேசாதீங்க சார். நான் எப்பவுமே தெளிவா தான் இருக்கேன். உங்களுக்கு சிவஞானத்தை பிடிக்காது. இருந்தாலும் நீங்க அங்க சம்மந்தி ஆன பிறகு அங்க வர போய் தானே இருக்கீங்க, ஒன்னா தானே பழகிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. வேண்டான்னா வேண்டாம் தான். உங்க அளவுக்கு வசதி இல்லாட்டையும் சுய கௌரவத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்கும் குறைஞ்சவும் கிடையாது. அந்த வீட்டு ஆளுங்க மூஞ்சி முகத்தா பார்த்து பேசி பழக பிடிக்கவே மாட்டேங்குது. ஏதோ என் பையன் அந்த வீட்டு பொண்ணை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் ஃபாரின்ல வந்த உடனே நீ ஆச்சரா உன் பொண்டாடி ஆச்சரா உங்க வாழ்க்கை ஆச்சரா அனுப்பி வச்சிட வேண்டியதான். அன்னைக்கு கூட என் வீட்டுக்காரர் கைராசி குடும்பத்துக்கு போயிருந்தாரு. அப்போ உங்க பொண்ணு தான் ரொம்ப ஓவரா பேசிட்டான்னு இங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுவே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. வருத்தம் எனக்கும் இருக்குமா? என்னைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலோ அப்படியே கைராசி குடும்பத்து மருமகளா அப்படியே செட்டில் ஆயிட்டா. அவன் எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா நீங்க சொல்றதா நான் கேட்பேன்னு சொன்னவ இப்ப அதெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாலும் காதுல விழ மாட்டுக்கு. அவ்வளவுதான். நாம என்னத்த சொல்ல முடியுது, ஒரு இளவும் சொல்ல முடியல. அந்த சண்முகப்ப ஏன் சடவோபனை செருப்பால் அடிச்சான். அதை பார்த்துட்டு அவ சும்மா தானே இருந்தா. இதுல வேற அப்பாட்ட போய் சொல்லாத நீ அப்படின்ட்டா. இல்லைன்னா சடவம் அவனை பின்னி எடுத்திருப்பான். எங்க என் மக விட்டா போரா. ஏதோ பெத்த கடமைக்கு நாம ஏதோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா சே அவ பேசுற பேச்சுக்கு நான் உண்மையை சொல்றேன். நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆமா சொல்லிட்டேன். இல்ல நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் பெரிய மனுஷன், நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டீங்க? அது பிள்ளைகளுக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு. நான் சொல்றது புத்தியில ஏறவா போகுது. இப்போ சார் சொல்ற மாதிரி எனக்கு அந்த வீட்டுல சம்மந்தம் இல்ல, என் பொண்ணை கொடுக்க இஷ்டமே கிடையாது. என்ன ஏலவோ நடந்து போச்சு. ஏதோ கடமைக்கு என்னத்தையோ போயிட்டு இருக்கு. தயவு செய்து நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க நீங்க மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க, ஆனா உங்களை வெளியில எல்லாம் தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. புரியல. என் மொகர அப்படி மீச வேற பெருசா இருக்கா, அதான் காரணமோட அப்படி இப்படி தெரியுது. ஆனா பலாப்பழம் மாதிரி அதான் உங்களுக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொல்றீங்களே. இப்போ
எல்லாரும் போக எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமா. தோற்றத்தை வச்சு எல்லா விளக்கணைய போறானுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நீங்க விசேஷத்துக்கு கண்டிப்பா வரணும். நீங்க வரணுங்கிறது என் ஆசை. என்னங்க அட நீங்க சொல். தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு வரதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சரி, முயற்சி பண்ணுங்க. எங்க உங்க வீட்டு மருமக? வெளியே போயிருக்கா, இப்ப வந்து சரி, வந்தா சொல்லுங்க. சரியா? அண்ணா சாப்பிட்டுட்டு போலாமே. எங்க சாப்பிட போறோமா? வர்றமா ஒரு நாள் விருந்தே சாப்பிட்டு போயிருவோம். வீடெல்லாம் நல்லா இருக்கு. ஜூஸாவது ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல. நான் ஒண்ணும் வேண்டாமா, அதான் போற வர இடம்லாம் சாப்பிட்டு தானே இருக்கேன். நல்லா இருக்கு வீடு, நல்லா இருக்கு. இதான் வந்துட்டா பாரு உமா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கம்மா. நம்ம வைஜந்தி வளக போறது இல்ல, அதான் உன் அன்னைக்கு, அதான் உன் மாமனார் மாமியார அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். இந்த பாரு, நீ தான் இவங்களை அழைச்சிட்டு வரணும், புரியுதா? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ரொம்ப தெளிவா தான் சொல்றேன். உங்களை அவமானப்படுத்துறதோ இல்ல அலட்சியப்படுத்துறதோ எங்க நோக்கம் இல்லை. அந்த விழாவுக்கு நாங்க வர முடியாது. எங்க பொண்ணுதான் எங்களுக்கு முக்கியம். பானு சங்கடப்படுற மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம். ஆனா இந்த விஷயத்துக்கு நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க பொண்ணுக்கு என்னுடைய ஆசைகளை சொல்லிடுங்க. சரி சரி, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க. பேசிட்டா சின்ன பிள்ளை போய் தொலைறாவ, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாங்க. நீங்க வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம், புரியுதா? மனசுல எதே வச்சுக்கிடாங்க. சரி, அப்ப நான் அப்படியே கிளம்புறேன். அப்புறம் உங்க பொண்ணு பானுவே வர சொல்லுங்க. நான் கேட்டா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு அவளுக்கு தானே மனத்தாங்க, எனக்கு அவளுக்கு என்ன இருக்கு? சரியா? சரி. சரி, வரட்டுமா? சரி. இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாம். வா, உள்ள போய் கேட்கலாம். மேடம், மேடம், உள்ள போலாம். சரி, உள்ள போய் பார்ப்போம். சார், சார், கமிங். நீங்க? விஜய் மேடம். ஓ, ஆனந்தி சரவணன் அண்ட் மிஸ்டர் சரவணன். ஆமா சார். ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ். ஹனி, we have guests. Then ஹாய். ஹலோ மேடம். ஹலோ சரவணன், ஆனந்தி, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன் மேடம். நீங்க நீங்க நல்லா எப்படி இருக்கீங்க, இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. கிட்டி, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, Yes, Mrs. ஆனந்தி நிறைய சரவணன். சொல்லியிருக்காங்க. அவங்கதான். சாரி, இன்னைக்கு என்னோட மேட் வரல. நான் டீ போட்டு கொண்டு வந்துறேன். கிட்டி, நீங்க பேசிட்டு இருக்கட்டும் மேடம், வேணாம். உட்காந்துருங்க. நோ ப்ராப்ளம். Okay. So, how is life? நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கொடுங்க. ஐயோ இல்ல, பரவாயில்ல, கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். நோ ஃபார்மாலிட்டிஸ். கொடுங்க கொடுங்க. கொடுத்துறேன். குடு She will ஆனந்தி. take care of it. கொண்டா.
மேடம் அன்னைக்கு What? நான் இல்லாத நேரத்தில் ஹெல்ப் பண்ணீங்க. அதான் So? அந்த பணத்தை கொடுத்துடலான்னு. நீங்க இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கெஸ்டா வரல. ஐயோ அப்படிலாம் இல்லை. பாரு உங்களையும் பார்த்துட்டு அப்படியே கொடுத்துட்டு போலாம் தான் வாங்கிக்கங்க மேடம். வாங்கிக்கோங்க மேடம். ஓ சரி, சந்தோஷமா கொடுக்குறீங்க, அதனால நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் சரவணன், விஜய் told me about your business. பட்டு பிசினஸ் பண்றதா வைஃப் சொன்னாங்க. தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம் சார். ஏன் நீங்க உங்க கடைக்கு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் பண்ணக்கூடாது? ஆன்லைன்ல கிட்டத்தட்ட 2 lakhs கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதுலயே ஆர்டர் பண்ணிடுவாங்க. நீங்க டோர் டெலிவரி பண்ணிட்டு அதுக்கான சார்ஜஸ் நீங்க வாங்கிக்கலாமே. யூனோ, உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஐ டெல் யூ, கடைக்கு போய் பார்த்து பொருள் வாங்கி பீப்புள் ஆர் கெட்டிங் கிரேசி. லாஸ் ஏஞ்சல்ஸ், கனடா, அங்கிருந்தெல்லாம் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. யூ ஷுட் கோ குளோபல். உலகத்துல எல்லா மூல முடுக்கலையும் உங்க ப்ராடக்ட் ரீச் ஆகும். யூ see, even if it is birth or death, எல்லாமே ஆன்லைனா மாறிடுச்சு. போன வாரம் ஒருத்தர் திதி கொடுக்க வந்தாரு. அவருக்கு ஆன்லைன்ல மந்திரம் கேட்டு ரிப்ளை பண்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தேன். விஜய் மேடம் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. ஆனா நேர்ல பாக்கும்போது தான் நீங்க இவ்ளோ பெரிய ஆளுன்னு தெரியுது. அப்புறம் சரவணன், எங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க? காஞ்சிபுரத்தில் தான் சார். கடை அங்கே இருக்கிறதுனால ஃபேமிலியோட அங்கேயே இருக்கும். வாட் சரவணன், காஞ்சிபுரம் ரொம்ப ரிமோட் இல்ல? பேசாம சென்னையில ஒரு வீடு வாங்கியிருக்க. இந்த மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் வாங்கிருங்க. நான் கூட வாங்கி 3 மாசம் தான் ஆகுது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. யோசி, கடை அங்க இருக்கேன்னு பார்க்காதீங்க. $50 மில்லியன் பிசினஸ் பண்ற பில் கேட்ஸ், கிரீன் துர்பானி எல்லாம் இவங்க எல்லாம் கடையில இருந்து கலாவில் உட்கார்ந்து காசு வாங்குறாங்க. பிக் ஷாட்ஸ் யாரும் நேரடியா பிசினஸ் பண்றது கிடையாது. எத்தனையோ மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. எத்தனையோ லட்சம் எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்க ஓனர் யாருன்னே தெரியாது. எந்த கண்ட்ரியில இருக்கான்னு கூட தெரியாது. சரவணன், உலகம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்துருச்சு. கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே சார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கடை வச்சுருக்கோம். இதுதான் நம்ம பண்ற தப்பு. நம்மள நாமே குறைச்சி எடை போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலி மணி மேக்கிங் ஒரு பெரிய கேம். 50 crores பணம் பண்றவன் போதும்னு உட்கார மாட்டான். ஏன்னா அவனால் அப்படி இருக்க முடியாது. அடுத்த லெவல் ஓடிக்கிட்டே இருப்பான். இட்ஸ் a வீடியோ கேம் சரவணன். நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு மனசு துடிச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம இருக்கவும் முடியாது. ஊர்ல வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லிட்டு இருப்பான், பணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு. பட் பணம் தான் முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கிராப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்றவன் தான் சக்சஸ்ஃபுல் பர்சன். ஐ டெல் யூ, கீப் மூவிங் தான் சக்சஸோட ஃபார்முலா. சீக்கிரமா சைலண்டா இங்க ஒரு வீடு வாங்கிருங்க சரவணன். இந்த ஸ்ட்ரீட் எண்ட்ல கூட ஒன்னு சேல்ஸுக்கு வருது. நான் வேணா ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை சார், அவ்வளோ பணம் என் கையில் இல்லை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சரவணன். இருக்கிற அமௌண்ட்டை கொடுங்க, மீதி லோனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். உங்க ஸ்டைலை மாத்துங்க, வீட்டை மாத்துங்க. உங்க கடையில சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி வீட்டில இருந்தே மானிட்டர் பண்ணுங்க. இத பாருங்க, உங்க வைஃப் கூட சப்போர்ட் பண்ணலாமே. இல்லைங்க சார், எனக்கு இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லம்மா. ஆல் ஆர் சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தா எதை வேணாலும் கத்துக்கலாம். இப்படியே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து தான் இப்படி இவருக்கு தொப்பை விழுந்துருச்சு. See your stomach. Diet plans கூட ஃபாலோ பண்றதே கிடையாது. I'll take care, ma. Hi, Dad. Hi, Ma. Hi, baby. என் டாட்டர் நட்டாஷா. Hi, I am Natasha. இது மிஸ்டர் சரவணன், இது அவரோட வைஃப். வணக்கம். What? Wife? Are you married? I can't believe this. You look so smart, so young. நான் என்னமோ நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். Hey Anandi, you also look beautiful. ஏதோ புடவை சுத்திட்டு அலைறீங்க, but you should be modern. You don't feel. I help you in styling. Okay? சரிங்க. அப்புறம் டாட் என்ன ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுறீங்களா? என்ன ஏர்போர்ட்டுக்கா? எதுக்கு? மாம்,
நான் மாத்தான் வரைக்கும் ட்ரிப் போறேன் மாம். ஓஹோ. மார்னிங் தான் ட்ரிப் கன்ஃபார்ம் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஏர்போர்ட்ல இருக்காங்க. நான் போய் அவங்களோட ஜாயின் பண்ணும் மாம். அப்புறம் நான் வரதுக்கு 3-4 டேஸ் ஆகும். டாடி எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணிடுங்க டாட். ஓ ஐ வுட் லவ் டு டு இட். எனக்கு 1 hour ஒர்க் இருக்கே, அது முடிச்சிட்டு நான் டிராப் பண்ணட்டுமா? ஐயோ டாட் லேட் ஆயிடும் டாட். இல்லங்க, நாங்க காஞ்சிபுரம் தான் போறோம். போற வழியில உங்களை ஏர்போர்ட்ல விட்டுறோமே. சொல்லுங்க. நாங்க டிராப் பண்ணிடுறோம். சோ ஸ்வீட், தேங்க் யூ. நான் போய் என் லக்கேஜ் எடுத்து வந்துடுறேன். எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருமா. அப்புறம் சரவணன், நான் சொன்னதெல்லாம் திங்க் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சரவணன், நீங்க ரொம்ப பெரிய லக்கி. என் ஹஸ்பண்டை மீட் பண்ணிட்டீங்கல்ல, உங்க லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் வரும் பாருங்க. என் ஹஸ்பண்ட் நிறைய பேரை உருவாக்கி இருக்காரு. என்ன மாமா, என்ன விஷயம் வர சொன்னீங்க? விஷயம்தான். இதுக்கு முன்னாடி பல முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கோம். என்னத்தை கேட்டீங்க நீங்க? ஒன்னத்தையும் கேட்கல. ஆனா இந்த முறை உங்ககிட்ட முக்கியமான விஷயங்களை நான் பேசித்தான் ஆகணும். என் பொண்ணுக்கு, அதான் உங்க பொண்டாட்டிக்கு வளகாப்பு சீமந்தம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்கணும்னா நீங்க சில விஷயங்களை செஞ்சு ஆகணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல மாமா. எங்களுக்கும் தான் ஒன்றும் புரியல. என்ன இளவு என்ன ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. நீங்க சொந்த சுய கௌரவத்தோட சொந்த கால வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சும்மா இன்னும் பம்மிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இப்படியே வாழ்க்கைய கிளீனராகவே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு கழிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தெளிவா சொல்லிருங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிருந்தேன். வேண்டாம், என் பொண்ணை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஆமா.